ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ லாஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி ஜான்வரி டு மார்ச் வரையுமே நான் எவ்வளோ செலவு பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கான செலவுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே போல் நெக்ஸ்ட்டு 3 மந்த்ஸு, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்கான செலவும் நான் இந்த வீடியோவில் காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்சுவலாக நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னா, இந்த வரவு செலவு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை வலுக்கட்டாயமாக உட்கார வச்சு நான் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் எதுக்குடா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், போடா போய் தூங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உயிரோட இல்லை, அதனால் நோ அதர் கோ. இது எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொன்னால் தான் எனக்கு தூக்கம் வரும், இல்லைனா எனக்கு தான் தலைவலி. அதனால் என்னுடைய செலவு எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அம்மா இருந்த வரையும் அவங்ககிட்ட நான் எதையுமே நான் மறைச்சது கிடையாது. எல்லாமே நான் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேமா, இவ்வளோ வருமானம் வருதுமா, எல்லாமே நான் சொல்லுவேன். ஒரு சிலது எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஆனால் அம்மா கிட்ட எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய தான் எங்கள் அம்மா பெற்றிருந்தாங்க. சரி, இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதா போச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டினதுலேருந்தே நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தான் சொல்லிட்டு எனக்கு மனசில் சொல்லிக்கிட்டே இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, அப்படி ஒன்றும் தேவையில்லை, நம்மக்கிட்ட என்ன நகை நட்டுங்கள்லாம் நிறைய இருக்கா, இல்லைனா ஊரை எச்சு பொழைச்சி நம்ம நிறைய பிளாக் மணியெல்லாம் வச்சுருக்கோமா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இல்லையா, எதுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எதுக்கு சிசிடிவி கேமராலாம் வச்சுக்கணும். ஸோ இந்த அக்கத்து பக்கத்துக்காரங்க பிரச்சனைலாம் எப்பயும் பண்ணுறது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கிறதுனால பண்ணாமையாக இருக்க போகிறாங்க, அந்த மாதிரிலாம் யோசிச்சு, சரி எதுக்கு, நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, சிசிடிவி கேமரா வைக்கிற அளவுக்கெல்லாம் நம்ம இன்னும் ஒசரலை, அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது எந்த அளவுக்கு தப்புன்னு சொல்லிட்டு நல்லாவே எனக்கு அக்கம் பக்கத்துக்காரங்க நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. ஸோ சிசிடிவி கேமரா மட்டும் இருந்திருந்தால் நான் நிறைய அவமானப்பட்டிருக்க மாட்டேன். ஸோ என்னை நிறைய நேரத்தில் என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. ஃபிசிக்கலாக என்னை அடித்தது, ஃபிசிக்கலாக என்னை அப்யூஸ் பண்ணது, எங்கள் வீட்டு முன்னாடி தெருநாய்ங்க மாதிரி ஒன்று கூடி வாய்க்கு வந்ததெல்லாம் கத்துனது, எங்கள் அம்மாவை இஷ்டத்துக்கும் பேசினது, எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா மேலேயும் என் மேலேயும் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுனது, இந்த மாதிரி எல்லாம் திருட்டு வேலையும் பார்த்திங்கன்னா அந்த திருட்டு பசங்க பண்ணிட்டானுங்க. அதனால் சிசிடிவி கேமரா வச்சே ஆகணும், இதுக்கப்புறம் நம்ம வைக்காமல் இருந்தால் நமக்கு தான் நஷ்டம், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, இவங்கெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி இனிமேல் இந்த திருநாய்ங்கெல்லாம் ஒன்று கூடக்கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சிசிடிவி கேமரா வச்சேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நிறையவே செலவாக இருந்தது. கடைசியில் அந்த சிசிடிவி கேமராவில் எல்லா நாய்ங்களும் எவ்வளோ பிரச்சனை பண்ணுதுங்கன்னு அப்பப்போ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன்னா ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போயிட்டு நான் இல்லைனா அட்வொகேட் வச்சு நான் மூவ் பண்ணணுன்னா பண்ணலாம். அது பண்ணாமல் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கடைசியில் அந்த சிசிடிவி கேமரா வச்சது அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு தான் உதவுச்சு. நிஜமாவே அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி கேமராலாம் எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. பந்தலெல்லாம் போட்டதுனால கண்டிப்பாக அதெல்லாம் மறைஞ்சிருக்கும். சரி, அம்மாவுக்கு எல்லாத்தையுமே நான் நல்லபடியாக பண்ணணும் தான் நினச்சினே தவிர, அதுக்கப்புறம் நான் உட்காந்து நான் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிய வந்தது எல்லாமே நல்லாவே ரெக்கார்டாக இருந்தது. சரி, அம்மாவுக்காக நம்ம அது எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், அது பர்சனலாக வச்சுக்கலாம் தான் தோணுச்சு. கடைசியாக அது பர்சனலாக வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஏதாவது வீணாக போச்சுன்னா கஷ்டம். சரி, நம்ம யூடியூப்பில் போடலாம்னு சொல்லிட்டு தான் அம்மாவோட அந்த டெத் வீடியோவை கூட பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன். என்னுடைய மெமரிக்காக தான் நான் போட்டேன். அம்மா உயிரோடு இருந்தப்போ நாங்கள் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த குக்கிங் வீடியோஸ் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. அம்மா சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, உருப்படுற வேலையை போய் பாரு, நான் பார்த்துக்கிறேன், என் உடம்பு எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ வெளிநாட்டுக்கு போயிடு, அங்கே சம்பாதிச்சேன்னா உனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கும், மாதம் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டை அனுப்பிக்கிட்டு இருந்தேன், இப்போ அது இல்லாமல் போச்சு இல்லையா, அதுவே உனக்கு தலைவலி, அக்கத்து பக்கத்துக்காரங்க பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கும், நீ கிளம்புன்னு கடைசி வரைக்கும் கிளப்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவை விட்டுட்டு நான் போயிருந்தேன்னா ரொம்பவும் கஷ்டமாக போயிட்டு இருந்திருக்கும். யாரும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு காய்கறி கூட வாங்கிட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களால சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட முடியாமல் அவங்க வீணாக போயிருந்திருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செத்து போயிருப்பாங்க. பட் அதே நேரத்தில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. நான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணி என் கைக்கு வந்த அந்த நாளே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தர் அவங்க இன்ஸ்டியூட்காக என்னை கூப்பிட்டு இருந்தார். ஸோ சேலரி கூட முன்னாடி கிடைச்ச சேலரியை விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு கொடுக்கறதா ஒப்பந்தம். நான் ஆனால் போகிறேன்னு முடிவாகி போச்சு. டக்குன்னு நான் ஓகே சொல்லிட்டு இருந்தேன்னா அடுத்த நாளே நான் கிளம்பி போயிருக்க வேண்டியது. அந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி அக்கத்து பக்கத்துக்காரங்க எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் கிளம்புறேன், அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அம்மாவால் முடியாது, கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க சமைச்சுப்பாங்க சாப்பிட்டுப்பாங்கலாம் சொன்னேன். சரி நாங்கள் பார்த்துக்குறோம், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க.
ஒருவேளை நான் அப்படி கிளம்பி போயிருந்தா எனக்கு அந்த வாய் கிழிஞ்சது அதெல்லாம் இருந்திருக்காது. ஆக்சுவலாக என்னை வாய் கிழிச்சவனுங்க கிட்ட கூட நான் போய் கேட்டேன். அவனுக்கு அப்போ தான் வாடகைக்கு வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்குது, இங்கே ஒரே நச்சரிப்பாக இருக்குது, எல்லா பக்கமும் எல்லாரும் வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க, இந்த டென்ஷன்லேயே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கிடச்சிருச்சு, நான் கிளம்புற மாதிரி இருக்குது, கொஞ்சம் அம்மாவுக்கு மட்டும் நீங்கள் எப்பயாவது வெளியில் போகிறப்ப வரப்போ ஏதாவது காய்கறி ஏதாவது தேவைப்பட்டிருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா, உங்கள் ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுங்கன்னா, எங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கு 1008 வேலை, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் முடியாது, அவங்களே போய் வாங்கிக்கோ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுங்க. அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து ஒரு சிலர் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்ப்பா, என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது, நீ கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு இடுப்பு உடையாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் கிளம்பி போயிருந்திருப்பேன். அம்மாவுக்கு அந்த இடுப்பு உடஞ்சதுனால தான் அம்மாவுக்கு இன்னும் கூட அவங்களோட உடம்பு ரொம்பவும் பலவீனமாக போயிடுச்சு. அந்த ஹிப் ஃப்ராக்சர் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தா அவங்க கீழே உட்காந்து எழுந்திருப்பாங்க, கீழே படுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த கேன்சர் பத்தாதுன்னு இது வேற அவங்களுக்கு குறைச்சலாக போச்சு. ஆக மொத்தத்தில் யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ எவ ரூபத்தில் வந்து சனியை வரானே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து அம்மாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அதனால் இது எல்லாத்தையும் நான் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா நான் மணி மைண்டட் பர்சன் கிடையாது, ஐ ஆம் அ குட் பர்சன்ன்றது எனக்கே புரியுது. ஏன்னா மாதம் வந்து ஒரு 80,000 வந்து நான் சேவிங்கே அனுப்பியிருக்கலாம். ஏன்னா அந்த சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது. அவர் வந்து ஒரு பாகிஸ்தானி, அவரோட இன்ஸ்டியூட்க்கு வந்து என்னை கூப்பிட்டு இருந்தார், எல்லாமே ஓகே சொல்லிட்டேன். கடைசியில் நான் வந்து அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாததுனால எங்கள் அம்மாவை காரணம் காட்டி எனக்கு ஏதாவது எமர்ஜென்சின்னா நான் மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு போக முடியுமா, லீவெல்லாம் தருவீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, நான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு சொன்னார். கடைசியாக வந்து அவரும் சொல்லலை, நானும் அவர்கிட்ட மறுபடியும் கேட்கல. ஆனால் எதுவுமே நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே கேட்காம அங்கே போனதுக்கப்புறம் நான் இங்கே சிச்சுவேஷன் பார்த்துக்கிட்டு நான் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருந்தா மாதத்துக்கு 80,000 ரூபாய்க்கு மேலே நான் அனுப்பியிருக்கலாம். முன்னாடியெல்லாம் மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் 60,000 தான் அனுப்பியிருக்க முடியும். ஆனால் கடைசியாக எனக்கு கிடைச்ச சேலரிக்கு எனக்கு அங்கே செலவு போக நான் ஒரு 80,000 ரூபாய் 90,000 ரூபாய் அனுப்புகிற அளவுக்கு நான் வந்து பேசி வச்சுருந்தேன். கடைசியில் அது கூட எனக்கு வேணாம், காசு தேவையில்லை, அம்மா இருக்க வரையும் அம்மாவை பார்த்துக்கலாம், அம்மா தான் முக்கியம், ஸோ ஆசைப்பட்டால் எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமான்னு பாட்டு எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் அது எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. அதனால் அம்மாவுக்கு முன்னாடி காசு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடான்னு தோணுச்சு. ஸோ இதுலேயே நான் மணி மைண்டட் பர்சன் இல்லைன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என் கசினுக்கு 1 லட்சமா 2 லட்சமா அப்படி இப்படின்னு 14,90,000 ரூபாய், கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் லோன் போட்டு கொடுத்துருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் மணி மைண்டடாக இருந்தால் என் பேரில் சொந்த காசில் சூனியம் வச்சுக்க முடியுமா, நான் வச்சுருக்கேன் பாருங்க. அவங்களால கண்டிப்பாக கட்ட முடியும், அவங்க கடன்லேருந்து வெளியில் வரணும், அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வரணும். நம்மளால முடிஞ்சது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் வளர்ந்த பொண்ணு தானே, நம்ம கூட பிறக்கலனாலும் அவங்க வந்து நம்ம வீட்டில் வளர்ந்தவங்க தானேன்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டம் நம்ம கஷ்டம் இல்லையான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் மணி மைண்டட் பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராக்கு நான் பெருசாக வந்து செலவு பண்ணியிருந்தேன், அரௌண்ட் 47,000. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் மட்டுமே எனக்கு 61,500 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. ஸோ மற்றதெல்லாம் கூட அதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தா விலாவரியாக தெரியும். அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறதில்ல, ரொம்ப லென்த்தியாக போகும் வீடியோ. ஸோ ஏப்ரல் மாதம் எனக்கு 61,500 ருபீஸ் எனக்கு செலவாயிருக்கு. அதில் 46,000க்கு மேலே அரௌண்ட் 46,500 47,000 அரௌண்டு எனக்கு சிசிடிவி கேமராக்கும் அதுக்கான அக்சசரிஸ்க்கும் ஆன செலவே எனக்கு வந்து ஆயிருந்தது. ஸோ மே மாதம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இறந்துட்டாங்க இல்லையா, அந்த ஆம்புலன்ஸ் சார்ஜஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தகனம் செய்கிறப்ப ஆன செலவு, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆச்சு இல்லையா, அது அதர்ஸில் வந்து போட்டிருப்பேன் பாருங்க. அதுக்கப்புறம் மே மாதம் எப்பயும் போல் நான் இயர்லி ஒரு என்டோமெண்ட் பாலிசி வந்து நான் என் பேரில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அம்மா பேரில் போட்டிருந்தா கூட எனக்கு அந்த பாலிசியில் எனக்கு காசு ஏதாவது வந்திருக்கும். பட் அம்மாவும் வந்து எதிர்பார்க்கல. பட் அம்மாவும் என்ன சொன்னாங்கன்னா, என் பேரில் போடுறத விட உன் பேரில் போட்டுக்கோ, உனக்கு ப்ரீமியம் கம்மியாகும்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால் நான் அம்மா பேரில் போட்டால் அம்மா இறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் காசு வரும், அந்த மாதிரிலாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. என் பேரில் இருக்க அந்த என்டோமெண்ட் பாலிசிக்கு அந்த இயர்லி ப்ரீமியம் வந்து ஒரு 13,300 என்னவோ பே பண்ணணும், அதை பே பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ப்ரீமியம் அந்த மணி பேக் பாலிசி வந்து என் பேரில் நான் போட்டிருந்தேன். இது எல்லாத்துக்குமே அம்மா பேர் தான் நாமினியாக இருக்குது. நாமினியாக இருந்தவங்களே போய் சேர்ந்துட்டாங்க. இது என்னடா இது, இந்த மாதிரியும் ஒரு சூழ்நிலை யாருக்காவது அமைஞ்சிருக்குமான்றது எனக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதுக்கான அந்த 2,900 வந்து நான் பே பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இன்சூரன்ஸ் கீழே வந்திருக்கும் பாருங்கள். ஸோ அப்பப்போ தான் அந்த சிப் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி நான் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த சிப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு அந்த 16வது நாள் காரியம் வந்து பண்ணுறதுக்கு வந்து தேவைப்பட்டது. அதனால்
அதனால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் சிப் கட்டின எல்லாத்தையுமே நான் க்ளோஸ் பண்ணி அதில் வந்த காசு கொஞ்சம் உதவுச்சு. அந்த மாதிரி தான் நான் வந்து ஹேண்டில் பண்ணனே தவிர இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிருந்திருக்கும். ஸோ ரொம்ப நாளாக என்னுடைய சேனலில் வந்து வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்க ஒருத்தர் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலூர்காரர்ன்றதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நான் ஒருத்தவங்களோட vlog வந்து முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த 2 பொண்ணுங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கமெண்ட் வச்சுருந்தாரு. அதனால் அந்த பொண்ணுங்களும் அந்த வேலூர் டிஸ்ட்ரிக்ட், அந்த திருவண்ணாமலை அந்த மாதிரி ஏதோ வந்து கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். அதனால் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு வந்து பொறி தட்டுச்சு, நீங்கள் என்ன வேலூர்காரரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக என்னுடைய சேனல் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு எப்படி ஏசி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் செலவு எப்படி ஆகுதுன்னெலாம் கேட்டார். ஸோ இதில் பாருங்கள், கரண்ட் செலவு போட்டிருக்கேன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் மேக்ஸிமம் 2 மாதத்துக்கு நான் கட்டின அமௌண்ட்டு. அதாவது ஏசி நல்லா யூஸ் பண்ணதுக்கப்புறம், வாட்டர் ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்த அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு. ஸோ இந்த வாட்டி எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நான் ஏசி நிறையவே யூஸ் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 to 5 hours யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் மேக்ஸிமம் நான் வாங்கின எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ஸ் கம்மியாக, ஸ்டார் ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குவேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டியும் மேக்ஸிமம் 1500 தாண்டாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஸோ ஜூலை மாதம் வந்து 7th அன்னைக்கு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 நாளுக்குள்ளே நான் கட்டுற மாதிரி வரும். மேக்ஸிமம் 2 monthsக்கு நான் வாங்கியிருக்க எக்யூப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு 1500 தாண்டாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது எலக்ட்ரிசிட்டி பில்லை. ஸோ ஹெல்த்தில் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வாங்கின அந்த மருந்துங்க, அதுக்கப்புறம் சிடி ஸ்கேனு, கடைசியாக அந்த ப்ரைவேட் ஆம்புலன்ஸு, மார்ச்சுரிக்கு யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக தான் நான் மார்ச்சுரி வேன் வச்சு நான் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 5600 வாங்கியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு மே மாதம் எனக்கு ஆன செலவு 72,000. 72,000 தாண்டி இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் சொல்கிறதுனால மே மாதம் செலவு 72,000 சொல்கிறேன். ஸோ ஜூன் மாதம் 65,000, மே மாதம் 72,000 செலவாயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செலவு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என் கசினுக்கு நான் லோன் வாங்கி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த இஎம்ஐ எல்லாம் சேர்க்கல. அந்த இஎம்ஐ சேர்த்தா அந்த 58,000 சில்லறையும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகும். அப்போ லட்சக்கணக்கில் மாதம் செலவான மாதிரி ஆகும். அதனால் அது என்னைக்காக இருந்தாலும் அவங்களோட கடன் அவங்க தான் அடைச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கடன் வாங்கி அந்த கடனில் ஒரு 1,00,000 ரூபாவோ ஒரு 1,00,000க்கும் மேலே நான் வந்து பெண்டிங் வச்சுருந்தேன். அந்த கடன்லேயே கடன் அடைச்சிக்கிட்டு இருந்தேன். இனிமே அடுத்த மாதத்துலேருந்து அவங்க கிட்ட காசு வாங்கி அது கட்டினாதான் உண்டு. அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. அவங்களால கட்ட முடியுமா என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கடவுள் தான் இறங்கி வரணும். அந்த லோன் எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டா எனக்கு சிபில் ஸ்கோர்லாம் அஃபெக்ட் ஆகாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைனா எனக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஃப்யூச்சரில் என்னால் லோனே வாங்க முடியாத அளவுக்கு நான் வந்து கஷ்டத்தில் போய் மாட்டிப்பேன். அந்த மாதிரி வந்து நான் இர்ரெஸ்பான்சிபிள் இடியட் கிடையாது. தேவையில்லாமல் லோன்லாம் நான் எடுக்க மாட்டேன். அப்படியே நான் லோன் எடுத்தாலும் நான் வெகு சீக்கிரமாக அதை அடைக்கணும் தான் பார்ப்பேன். ப்ரீ க்ளோஷர் பண்ணி தான் எனக்கு பழக்கம். இப்போ இந்த 15 லட்சம் ரூபாய் நான் அவங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துட்டு எனக்கு அது கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. பட் அதுவுமே உண்மை தான். அந்த தலைவலி வந்து நிறைய நேரத்தில் தூங்க விடாமல் செய்யுது. ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட அந்த 11வது நாள் காரியம் வந்து நான் செஞ்சுருந்தேன் இல்லையா, அதுக்கெல்லாம் செலவாயிருந்தது. அந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஐயருக்கு அந்த மெட்டீரியல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அதர்ஸில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அரௌண்டு 38,000 கிட்ட வந்து ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு 35,000க்கு மேலே செலவாயிருந்தது இல்லையா மே மந்த்து. அதுவுமே இதுவுமே சேர்த்தா கிட்டத்தட்ட 65,000க்கு மேலே நான் செலவு பண்ண மாதிரி வருது. அதுவுமே கடைசியாக அந்த 11,000 12,000 அந்த மொய் மாதிரி எல்லாரும் கொடுத்துருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ், அதாவது அப்பா சைடில் இருந்தோம் அம்மா சைடில் இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை கழிச்சுட்டு நான் சொல்கிறேன். இல்லைனா ஒரு 76,000 மேலே. இதில் வேற எங்கள் பெரியம்மாலாம் கிஃப்டெல்லாம் அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும். அதெல்லாம் கணக்கு எடுத்தால் ஒரு 80,000 85,000 வந்து அம்மாவுக்கு இறந்ததுக்கப்புறம் அந்த காரியக்கிரமம் எல்லாத்துக்குமே வந்து ஆன மாதிரி எனக்கு வந்து கணக்கில் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் சார்ஜஸ், அதாவது எஃப்டி எல்லாம் அம்மா பேரில் இருந்தது க்ளோஸ் பண்ணுறதுனால அதுக்கு பெனால்ட்டி எல்லாம் போட்டுட்டாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 11,500 கிட்ட வந்துடுச்சு. ஆனால் உங்களுக்கு ஜூன் மந்த்து நான் சிப் எதுவுமே நான் கட்டலை. சிப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் ஆல்ரெடி நான் அக்யூமுலேட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு இத்தனை நாள் வச்சு கூட எனக்கு ஒரு 3,000 4,000 கூட எனக்கு ப்ராஃபிட் வரல அதில். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 25,000 நான் வந்து ரெடீம் பண்ணியிருந்தேன் சிப்பில். அதனால் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து நான் சிப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அக்யூமுலேட் ஆனதை வந்து நான் ரெடீம் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரே ஒரு சிப் மட்டும் தான் 100 rupees அது போட்டுன்னு சொல்லிட்டு அதை வந்து கட்டியிருந்தேன். ஸோ ஜூன் மந்த் வந்து இந்த மாதிரி எனக்கு செலவாயிருக்கு. அம்மா பேரில் எஃப்டி இருந்ததுன்னு சொன்ன உடனே அம்மா வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சாங்கன்னா அப்படி கிடையாது. என்னுடைய காசை தான் நான் அம்மா பேரில் வந்து வலுக்கட்டாயமாக வீட்டுக்கு வர வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சு நான் வந்து போட்டிருந்தேன். அம்மா எவ்வளவோ சொன்னாங்க, வேணாண்டா எப்போ என்ன ஆகும் தெரியாதுன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து தேவையில்லாமல் போட்டு
அதை க்ளோஸ் பண்ணுறப்ப இவ்வளோ சார்ஜஸும் நான் வந்து பே பண்ணியிருக்கேன். இது நான் ஏன் எக்ஸ்பென்ஸில் போட்டிருக்கேன்னா, அதிலிருந்து எனக்கு மந்த்லி பே அவுட்டோ குவார்ட்டர்லி பே அவுட்டோ நான் எடுப்பேன். அது எல்லாமே நான் இன்கமில் போட்டு நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அதை நம்ம இன்கமில் போட்டு ட்ராக் பண்ணுறப்ப இந்த இது வந்து எக்ஸ்பென்ஸில் நம்ம போட்டு தான் ஆகணும். அது என்னைக்கா இருந்தாலும் பிரின்சிபலில் வந்து குறைச்சதுனால அது எக்ஸ்பென்ஸ் கீழே தான் வரும். நம்மளோட பிரின்சிபலே கம்மியாக தான் நமக்கு வந்து ரெடீம் ஆச்சு. அதனால் அது எக்ஸ்பென்ஸில் காமிச்சிருக்கேன். ஸோ ஜூன் மந்த்து எனக்கான செலவு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 56,000. நான் ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கடைசி 2 நாளுக்கு என்ன செலவு வரப்போகுதுன்றது எனக்கு தெரியாது. ஸோ ஜூன் மந்த்துக்கான செலவு 56,000. ஸோ ஏப்ரல் மந்த்து 65,000, மே மந்த்து 72,000, ஜூன் மந்த்து 56,000. இது எல்லாமே சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,90,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 1.93 lakhs 3 மாதத்துக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கோங்க. அப்போ ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாய்க்கு மேலே செலவான மாதிரி வருது. 65,000 ரூபாய்ன்ற மாதிரி வருது கடைசி இந்த 3 மாதம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடைசி 6 மாதம் ஜான்வரியிலேருந்து இப்போ ஜூன் மந்த் வரையுமே என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அது கிளாசிஃபிகேஷனோட காமிச்சிருக்கு பாருங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதர்ஸில் தான் நிறைய செலவு பண்ண மாதிரி காமிக்குது. அதுதான் டாப் ஸ்பெண்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 மாதத்துக்கும் சேர்த்து நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரௌண்ட் 2,65,000 இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் 2024 நான் செலவு பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கான செலவு 2,65,000. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 44,000 ரூபாய் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.